பின்கதவு வழியாக தப்பிக்க முயன்ற ஜோ தடுமாறி கீழே விழுந்தாள். எழுந்தரிக்க முயன்ற ஜோவின் கையை யாரோ அழுத்தமாக பிடித்தார்கள். ஜோ தன் கையை யாரோ பிடித்ததும், அவ்வளோதான், என்னோட கதை இதோடு முடிஞ்சது என நினைத்து கொண்டாள். உடனே தன் கண்ணை மூடி கடைசியாக ரித்திக்கை ஒரு முறை மனதில் நினைத்து பார்த்தாள். அப்போது அவளது கையை பிடித்தவர்கள் அவளை தூக்கி நிற்க வைத்தனர். நின்றதும் ஜோ கண்ணை திறந்து பார்த்தாள். அவள் எதிரே பின்கதவு வாசலில் எதிர்வீட்டு பெண்ணும் அவளது கணவனும் நின்றிருக்க, சற்று தள்ளி அந்த பிணமும் நின்றிருந்தது. அப்போ என்னோட கையை பிடிச்சிருக்கிறது யாரு என நினைத்த ஜோவுக்கு சற்று தைரியம் வரவே தன் பக்கத்தில் திரும்பி பார்த்தாள். அங்கே கோகிலா நின்றிருந்தாள், ஜோவை முறைத்தபடி. தன் கையை பிடித்தது கோகிலாதான் என தெரிந்ததும் ஜோவுக்கு சற்று நிம்மதியாகத்தான் இருந்தது. இருப்பினும் அவளுக்குள் அந்த பயமும் தோன்றியது. கோகிலாவும் ஆவிதான, அவங்களும் நம்ம கொல்லதான் நம்ம கையை பிடிச்சிருக்காங்களோ என நினைக்க தொடங்கினாள். அதே சமயம் ஷர்மியும் அவளது கணவனும் ஜோவையும் கோகிலாவையும் முறைத்தபடியே வீட்டிற்குள் சென்றனர். ஆனால் அந்த பிணம் மட்டும் நகராமல் ஜோவை பார்த்து கொண்டிருந்தது. உடனே கோகிலா ஜோவிடம் அந்த செயினை அணிந்து கொள் என வேகமாக செயினை நோக்கி அவளை தள்ளினாள். ஜோ செயினை எடுக்க போகிறாள் என தெரிந்ததும் அந்த பிணம் வேகமாக ஜோவை நோக்கி ஓடி வர தொடங்கியது. பிணம் வேகமாக ஜோவை நோக்கி ஓடி வர ஜோ சற்றும் தாமதிக்காமல் செயினை வேகமாக எடுத்து அணிந்து கொண்டாள். இருப்பினும் அது ஜோவின் அருகே வந்திருந்தது. ஜோவின் முகத்திற்கு மிக அருகில் வந்து தனது கோரமான வாயை திறந்து வித்தியாசமாக கத்தியது. அந்த பிணத்தை அவ்வளவு பக்கத்தில் பார்த்ததும் அருவருப்பிலும் பயத்திலும் ஜோவிற்கு மயக்கமே வந்து விடுவது போல் இருந்தது. ஜோவின் பக்கத்தில் அது சென்று விட்டதை பார்த்த கோகிலா அந்த பிணத்தின் கையை பிடித்து இழுத்து வேகமாக தள்ளினாள். அது ஜோவிடமிருந்து சற்று தள்ளி போய் விழுந்தது. உடனே கோகிலா ஜோவிடம் இங்கிருந்து ஓடு என கூறிவிட்டு அந்த பிணத்தின் அருகில் சென்றாள். ஜோவும் ரீனாவையும் டேனியையும் தூக்கி கொண்டு ஓடினாள். அந்த வீட்டிலிருந்து வெளியே சென்ற ஜோ தன் வீட்டிற்கு செல்லலாமா என தன் வீட்டு கேட்டை திறக்க சென்றாள். ஆனால் அவளது உள்மனம் ஏதோ சொல்ல தன் வீட்டிற்குள் செல்லாமல் கோகிலாவின் வீட்டை நோக்கி ஓடினாள். கோகிலாவின் வீட்டு கேட்டை திறந்து உள்ளே சென்ற ஜோ கோகிலாவின் வீட்டு கேட் தானாக சாத்தியதை கவனிக்கவில்லை. பிறகு கோகிலாவின் வீட்டு கதவை திறந்து உள்ளே சென்றாள். கதவும் தானாக சாத்தி கொண்டது. இவை அனைத்தையும் எதிர் வீட்டில் நின்று புன்னகையுடன் கோகிலா பார்த்து கொண்டிருந்தாள். அவளது புன்னகைக்கான அர்த்தம் என்ன என்பது அப்பொழுது புரியவில்லை. கோகிலாவின் வீட்டிற்குள் நுழைந்த ஜோவிற்கு முதலில் தெரிந்தது கோகிலாவின் போட்டோதான். அதுவும் மாலை போடப்பட்டு சிரித்த முகத்துடன் இருந்த கோகிலாவின் போட்டோ. அதை பார்த்ததும் ஜோவிற்கு திக்கென்று இருந்தது. அருகில் பார்த்தபோது கோகிலாவின் தோற்றம் ஜோவிற்கு பயத்தை தரவில்லை. ஆனால் அந்த போட்டோவில் சிரித்த முகமாக இருந்த கோகிலா ஜோவை பயமுறுத்தினாள். போட்டோவை பார்க்க வேண்டாம் என நினைத்து கொண்டு வீட்டின் மற்ற அறைகளை சுற்றி பார்க்க ஜோ அங்கிருந்து நகர்ந்தாள். அப்போது போட்டோவில் இருந்த கோகிலா ஜோ போகும் திசையை நோக்கி திரும்பினாள்.